ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ரோடு கடை டிஃபன் சாம்பார் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப கொஞ்சம் பொருளை வச்சு அவங்க டிஃபன் கடையில் எப்படி செய்கிறாங்கன்ற மெத்தடை நான் சொல்கிறேன். ரொம்ப கொஞ்சம் பொருள் தான், எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது கல்யாண பூசணிக்காய் பாருங்கள். இது மஞ்சள் கல்யாண பூசணிக்காய். இது பாருங்க. இது நான் இவ்வளோ பேர் துண்டு எடுத்துருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். 4 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா. இது 2 டீஸ்பூன் அளவு தாங்க துவரம்பருப்பு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு க்ளீனாக அரிஞ்சு நம்ம இந்த குக்கரில் போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் குக்கரில் பருப்பை கழுவி போட்டேங்க. இவ்வளோ தாங்க பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவு தான். இது ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வரும். பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இது நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டேன். காய் நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சுத்தமாக கழுவி அரிஞ்சிக்கணும். 4 தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இருக்குது. இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. பாருங்கள் எவ்வளோ சாம்பார் வரப்போகுது பாருங்கள். டிஃபன் கடையில் ஊற்றி குடிக்கிறாங்க இல்லைங்களா, இப்படி தான் செய்கிறாங்க. இதுக்கு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் டிஃபன் கடையில் போட மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால ஸ்பெஷலாக போடுறோம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் அவ்வளோதாங்க. இப்போ இதில் ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றுவோம். இது 1/4 லிட்ரு டம்ளருங்க. இது 1/4 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கரெக்டாக 250 மில்லி. அவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிடுவோம். நம்ம குக்கரில் மூடிடலாம். இது 4 விசிலுன்ற இடத்துல 5 விசில் கூட 6 விசில் கூட விடுங்க. எவ்வளோ குழைய வேக வைக்கிறோமோ நம்மளுக்கு மேஷ் பண்ணுற வேலை மிச்சம். அப்படியே கடைஞ்சி விட்டுடலாம். இல்லைன்னா உட்காந்து அதை தனியாக நம்ம கடைஞ்சிட்ருக்கணும். ஒரு 4-5 விசில் விட்டுடலாம் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. ஒரு 5 விசில் வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் நேரம் ஏர் போட்டோம். இது இன்றைய டிப்ஸுங்க. இது நைட்டு அரைச்ச மாவு. இப்போ புதுசாக காலைல நான் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன். ஆனால் சில பேர் மாவு அப்படியே இப்படி எடுத்து அப்படியே ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சுடுற இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும். அடி மாவு ஃபுல்லாக கல் மாதிரி இருக்கும். உளுந்துலாம் நுரைச்சிக்கிட்டு மேலே நிற்கும். இது தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு, ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலக்கின பிறகு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இட்லி இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். டிஃபன் கடையில் பாருங்கள், அந்த மாதிரி தான் மாவு பார்த்திங்கன்னா அவங்க இட்லி ஊற்றுவாங்க. தண்ணியாக தான் இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்காது. ஆனால் வீட்டில் நம்ம கட்டியாக தூக்கி ஊற்றுவோம், அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கலக்கிக்கிட்டு நீங்கள் இப்படி ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எல்லா கடைசி மாவு வரலும் ஒரே மாதிரி வரும் இட்லி தோசை. இதாங்க இன்றைய டிப்ஸு. இதுதாங்க ஊற்றுற பக்குவம் பாருங்கள். இதுதான் இட்லி ஊற்றுற பக்குவம். இப்படி இருந்தால் மட்டும்தான் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். எந்த மாதிரி மாவு ஆட்டினீங்கனாலும் மாவு எடுத்து ஊற்றுற பக்குவம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி இட்லி சட்டியில் தண்ணியை வச்சுட்டு ஆவி வந்த பிறகு தான் இட்லியை ஊற்றணும். நான் எண்ணெய்லாம் தடவ மாட்டேன், அப்படியே தான் ஊற்றுவேன். பாருங்கள், சாம்பார் வீடியோவில் இட்லியை காட்டுறாங்களே நினைக்காதீங்க, உங்களுக்கு ஹெல்ப்பு தான் இது. இட்லி ஊற்றியாச்சு. 6 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க, லப்பர் மாதிரி ஆகிடும். 6 நிமிஷம் தான் கரெக்டான டைமு. இப்போ ஏர் போயிடுச்சா பார்ப்போம். ஏர் போயிடுச்சு. இப்போ திறந்துடலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு வடியில் வடிகட்டிக்கலாம். இது ஒரு வடியில் வடிகட்டிட்டேங்க நான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், இல்லைன்னா ஃபேனில் கொஞ்சம் நேரம் வைங்க, ஆறிடும். ஆறினோடனே மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். நான் இதை ஒரு தட்டில் போட்டுட்டு டேபிள் ஃபேன் போட்டு 2 நிமிஷம் காட்டினேன்னா உடனே ஆறிடும். ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம். நம்ம டிஃபன் கடையில் கிரைண்டரில் போட்டு ஆட்டிடுவாங்க. இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தேவையான பொருளை பாருங்கள். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இது 4 தான் தாளிக்கிறதுக்கு. உங்களுக்கு காஞ்ச மிளகாவுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இது வீட்டில் நானே செஞ்ச காஞ்ச மிளகா தான்.
என்னுடைய சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா எப்படி செய்கிறதுன்றது தெரியும். ஆனால் வந்து கடையில் வந்து இதே மாதிரி இருக்கிற மிளகாவை காமிச்சிட்டு இது வந்து காஷ்மீரி மிளகான்னு சொல்கிறாங்க. ஆனால் சாதாரண பழுத்த மிளகாவை நான் காய வச்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய கடையில் ஏமாத்துறாங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். கடுகு போட்டுடலாம். இதுக்கு வெந்தயம் சீரகம் எதுவும் வேண்டாம். கடுகு பொரிட்டோம். பூண்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை நல்லா லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு வதக்குங்க. அப்படியே வச்சுருந்தாலும் குக்கர் நிறமாகுது. போதும். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்க அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, மேலே ஆவி அடிக்காமல் பார்த்துங்க. இப்போ இது லேசாக கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறிடுச்சு. நம்ம அதை ஜூஸ் அடிப்போம் இல்லைங்களா, அந்த ஜாரில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாட்டமாக இருக்கும். ஒரு அடி அடிச்சுப்போம். நல்லா அரைச்சாச்சுங்க. இதை எடுத்து ஊற்றிடலாம். லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ அதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கிட்ட ஊற்றி நல்லா குளிக்க அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கங்க. எனக்கு வந்து இதுக்கு மேலே வேண்டான்னு தோணுது. இல்லை தண்ணியாக நல்லா இட்லி பிசைஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. எனக்கு போதும். எனக்கு 4 பேருக்கு இது. நான் ஒரே நேரத்தில் காலி பண்ணிவிடுவேன். உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலை போட்டாச்சு. கொத்தமல்லி அப்புறமா போட்டுக்கலாம். கொதிக்கும்போது கொதிக்கிட்டோம். இட்லி ஆவி வந்துச்சுங்க. இறக்கிடலாம். இட்லி வந்துச்சா பார்ப்போம். பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இட்லி வந்துச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, அந்த குச்சி வச்சு தான் குத்தணும்ல. நம்ம கை வச்சு இப்படி அழுத்தினோம்னா, அழுத்திட்டு திருப்பியும் அதே இடத்துல வந்து புஃபின் பந்து மாதிரி நிற்கும். அப்போ வந்து அதை வச்சு நம்ம கை 3 விரல் தெரியுதுங்களா அடையாளம். இதுதான் வெந்துச்சுன்றதுக்கான அடையாளம். அவ்வளோதாங்க. சாம்பார் நல்லா கொதிக்குது. டிஃபன் கடையில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கோம். நம்ம ஒன்றுமே போடல, வெறும் தக்காளி வெங்காயம் தான் போட்டிருக்கோம். பருப்பும் ரொம்ப கம்மி. சிகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அவங்க கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுவாங்க, நான் இன்றைக்கி போடலை. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். ஆஃப் பண்ணிடலாம். இது ஏற்கனவே வெந்ததுனால நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இது இல்லாமல் அவங்க டிஃபன் கடையில் வந்து என்ன பண்ணுவாங்க, கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலையோ கொஞ்சம் வந்து அரைச்சி இதில் கலந்துருவாங்க. ரொம்ப குழன்னு திக்காக இருக்கும். அது குழன்னு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். யாருக்கு உதவுதோ இல்லையோ, டிஃபன் கடை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. டிஃபன் கடை சாம்பார் இட்லி ரெடிங்க. இந்த இட்லியை பாருங்கள், எவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. சாஃப்டாக பாருங்க, எப்படி ஆடுது பார்த்தீங்களா, லப்பர் மாதிரி. இப்படி தாங்க இருக்கணும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா இட்லி இப்படி இருக்கும். இட்லி சாம்பார். இப்போ இந்த சாம்பார் எடுத்து இப்படி ஊற்றி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும். டிஃபன் கடை சாம்பார் மாதிரியே தாங்க இருக்கும். அதே தாங்க இதுவும். நீங்களும் வீட்டில் வந்து டிஃபன் கடை சாம்பார் மாதிரியே செய்து சாப்பிட்டு பயனடைங்க. இது வந்து ஆரோக்கியமானது தான். இதில் வந்து நம்ம பூசணிக்காய் போட்டிருக்கோம். உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. தாராளமாக குடிக்கவே செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.